அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கர்னுடைய அடுத்த புதுப்பிக்கப்பட்ட தரவு அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷன் தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு இருந்த வெர்ஷன் 22.9, அதற்கு பிறகு 23.0, இப்போது 23.1 அப்படிங்கிற புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷன் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த வெர்ஷனில் என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்த 22.9 அப்படிங்கிற வெர்ஷனில் தினசரி கண்காணிப்பு பகுதியில் அங்கன்வாடி மையத்தினுடைய செயல்பாடுகளில் புகைப்படம் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை இப்போ இந்த 23.1 அப்படிங்கிற அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷனில் சால்வ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வாட்ஸ் நியூ அப்படிங்கிற பகுதியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபிக்ஸ்டு கிராஷ் இஷ்யூ வைல் டிஸ்ட்ரிபியூட்டிங் எஸ்என்பி, டிஹெச்ஆர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அங்கன்வாடி சென்டர் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறதுல இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா போஷன் ட்ராக்கர் வேகமாக செயல்படுறதுக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதா வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அப்டேட் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி லாகின் பண்ணீங்க அப்படின்னாவே இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா நேரடியாக நீங்கள் இந்த ரெட் கலர் பட்டன் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாக உங்கள் போஷன் ட்ராக்கரை பழைய வெர்ஷன் 22.9லேருந்து 23.1 அப்படிங்கிற புதுப்பிக்கப்பட்ட வெர்ஷனுக்கு நீங்கள் அப்டேட் செஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த பாப்அப் மெசேஜ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் மொபைலில் இப்போது வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்கள் மொபைலில் இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோர் ஆப்ஷனில் நீங்கள் உங்கள் போஷன் ட்ராக்கரை அப்டேட் செஞ்சுக்க முடியும். இந்த ப்ளே ஸ்டோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய இந்த முதல் பக்கத்தில் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ரோஸ் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கனாவே ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், சர்ச் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பனில் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் போஷன் ட்ராக்கர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். அல்லது நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரீசெண்டாக என்னென்ன அப்ளிகேஷன் பயன்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் கீழே ஷோக ஆரம்பிச்சிடும். அதில் பாருங்கள், போஷன் ட்ராக்கர் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதுமானது. நேரடியாக போஷன் ட்ராக்கர் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போது அப்டேட் அப்படிங்கிற ப்ளூ கலர் எனேபிள் பண்ண பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக 100% டவுன்லோட் செஞ்சதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ வரைக்கும் 52% புதுப்பிக்கப்பட்ட தரவு டவுன்லோட் ஆகிருக்கு. அதற்கு பிறகு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஓப்பன் அப்படிங்கிற பட்டன் எனேபிள் ஆகிருக்கும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் கொடுங்க. என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் லாகின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஓப்பன் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வகையான லாகின் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற லாகினை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய எம்பின் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்க. இந்த லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் எம்பின் கொடுத்த இந்த ஃபஸ்ட் பேஜ் ஒரு 3 அல்லது 4 செகண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக மையம் திறக்கப்பட்டுள்ளதா இல்லையா அப்படிங்கிற முதல் கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்கள் மையத்தினுடைய 11 டிஜிட் கோட், அதற்கு பிறகு இன்றைக்கி மையம் திறந்துள்ளதா அல்லது அடைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் போஷன் ட்ராக்கரில் அடுத்த பணிகளை நீங்கள் செய்ய முடியும். இப்போ திறந்துள்ளது அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். திறந்துள்ளது அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷனில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வலதுபுறமாக இருக்கக்கூடிய கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக வெளியேறவும் அடுத்து பாருங்கள், பதிப்பு 23.1 அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்ததாக வழக்கம் போல் தினசரி கண்காணிப்பு அல்லது இங்கிலீஷ் வெர்ஷனாக இருந்தால் டெய்லி ட்ராக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போது தினசரி கண்காணிப்புக்கான பகுதி வந்திருக்கும். மேலே உங்கள் மையத்திற்கான 11 டிஜிட் கோட், அதற்கடுத்து குழந்தைகள் குழு புகைப்படம், இந்த இடத்துல வந்து பிடிபடவில்லை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலை அப்படிங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், வருகை மற்றும் காலை சிற்றுண்டி பதிவு செய்வதற்கு முதல்ல ஃபோட்டோ கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்கிக்கிறாங்க. இப்போது பிடிபடவில்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேமரா வந்து இப்போ ஓப்பனில் இருக்கும். எப்படியெல்லாம் புகைப்படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இப்போ தொடருங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா போஷன் ட்ராக்கர் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கும். இப்போது மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மையத்தில் இப்போது முன்பிரவு கல்வி அல்லது மதிய உணவு அல்லது காலை நேர சிற்றுண்டி வழங்கும்போது இருக்கக்கூடிய மைய குழந்தைகள் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் அல்லது மீண்டும் கைப்பற்றுதல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. இப்போ சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் ஆனில் இருக்கா அப்படிங்கிற ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். இப்போ டேர்ன் ஆன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைகளின் குழு புகைப்படம் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கும். இதற்கு முன்னாடி வெர்ஷனில் புகைப்படம் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இப்போது அதை சரி பண்ணிட்டாங்க. இனி தினசரி நீங்கள் மையத்தில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் காலை நேர சிற்றுண்டி அல்லது முன்பருவ கல்வி வழங்குதல் அல்லது மதிய உணவு வழங்குதல், இந்த 3 நடவடிக்கையில் ஏதாவது ஒரு நடவடிக்கையை கட்டாயமாக நீங்கள் தினசரி கண்காணிப்பு பகுதியில் ஃபோட்டோ எடுத்து தான் நீங்கள் தினசரி கண்காணிப்பு பகுதியை முழுமையாக பதிவு பண்ணி முடிக்கணும். அதற்கடுத்து பாருங்கள், இப்போது ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணதுக்கு பிறகு குழந்தைகள் குழு புகைப்படம் பிடிபட்டது அப்படிங்கிறது க்ரீன் கலரில் மாறி இருக்குது. அதற்கு பிறகு வழக்கம் போல் நீங்கள் வருகை, காலை சிற்றுண்டி, செயல்பாடு இதெல்லாம் நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய பதிவுகளை மேற்கொண்டு தினசரி கண்காணிப்பு பகுதியை முழுமையாக பதிவு செஞ்சிடலாம். இதுதான் முக்கியமான அப்டேட். இது வரைக்கும் ஃபோட்டோ பதிவு பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. இனிமேல் வந்து வழக்கம் போல் ஃபோட்டோ பதிவோட வருகை பதிவு செய்யலாம். எங்களுடைய அடுத்த வீடியோவில் எப்படி டிஹெச்ஆர் பதிவை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை அனுப்புங்க. சரிங்களா? தேங்க்யூ.